ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியானா பொண்ணு சரியாகவே விளாட முடுக்குன்னு எல்லாம் சொன்னாங்களே. மிட் நைட்டில் வியானா இந்த சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்காங்க பார்த்தீங்களா, செம்ம பிளான் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னம்னா, சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க எதுவுமே பண்ண முடிக்கிறாங்க. ஏதாவது பண்ணுங்க, இங்கே வந்து பயங்கர பாதுகாப்பு இருக்குது, அதனால் நீங்கள் சண்டை போட்டால் கூட உடனே வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்ட்டு இருக்கிறதே சேஃபஸ்ட் பிளேஸ் இந்த பிக் பாஸ் வீடு தான். அதனால் நீங்கள் என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கோங்க அப்படின்ட்டு விஜய் சேதுபதி வந்து இந்த வீக்கெண்டில் உசிப்பேற்றி விட்டு போனாங்கல்ல. போனதுலேருந்தே வந்து இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது கண்டென்ட் ஒன்று பண்ணணும், அதுவும் முக்கால்வாசி வந்து வேலை வாங்குறதுல இந்த சூப்பர் டீலக்ஸ் டீம் தானே இருக்காங்க, அவங்க பயங்கரமாக வேலை வாங்கணும். அது மூலம் வந்து அந்த கண்டென்ட்டு வேற லெவலில் இருக்கணும். ஏன்னா இந்த தண்ணியை வச்சு தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. இப்போ அந்த தண்ணி டேங்கையும் தூக்கிட்டாங்க. அப்போனா கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மிட் நைட்டில் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீம் இருந்தவங்க பிளான் போடுறாங்க. ஏற்கனவே வந்து சூப்பர் டீலக்ஸில் மொத்தம் 7 பேரில் ஒருத்தர் பிரவீன் காந்தி வெளியே போயிட்டார். மீதி 6 பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா, சுபிக்ஷா, கானா வினோத், கமருதீன், அதுக்கடுத்து அரோரா, இவங்க 5 பேர் வந்து மிட் நைட்டில் என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னம்னா, எப்படி வந்து நார்மல் பிக் பாஸ் வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்ஸை வந்து தூக்கணும், அதுக்கு வந்து யாரை வந்து காயினா மெயினாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியை. ஏற்கனவே இந்த பிக் பாஸ் நார்மல் வீட்டில் இருக்கவங்களும் நாங்கள் கொஞ்சம் கூட சலைச்சவங்க இல்லை, நாங்களும் கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நல்லா பார்த்தீங்க. வீக்கெண்ட் ஷோவில் அந்த கேப்பில் வந்து விஜய் சேதுபதி போயிருப்பார்ல, அந்த கேப்லேயே வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. விஜய் பார்வை வந்து மறுபடியும் சூப்பர் டீலக்ஸுக்கு அனுப்பி விஜய் பார்வை, ஏன்னா மீதி இருக்க அந்த நார்மல் ஹவுஸில் இருக்காங்களே, அதில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டீம் தான். கனியக்காவை சுற்றி ஒரு டீம் இருக்கும். யார் யாருன்னா, கனி, கெமி, எஃப்ஜே, ஆதிரை, பிரவீன்ராஜ், இவங்க எல்லாருமே ஒரு டீமு. இவங்க வந்து விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்னால விஜய் பார்வம் இவங்களுக்கு ஆப்போசிட்டு. அதனால் விஜய் பார்வதி வந்து இவங்களை எப்படியாவது வச்சு செய்யணும்னு வந்து துடிச்சிட்டு இருக்காங்களே. அதனால மறுபடியும் டீலக்ஸ் ரூமுக்கு அனுப்பிச்சு விஜய் பார்வதி வந்து சூப்பர் டீலக்ஸில் உள்ள அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்து நம்மளை வந்து எதுக்கட்டும், இன்னும் கண்டென்ட் நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க மிட் நைட்டில் அதே தான் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னம்னா, ஒருவேளை பார்வதி நம்ம பக்கம் வந்தாங்க அப்படின்னம்னா, கண்டிப்பாக வந்து அந்த டீமில் இருக்க அந்த கன்னியாக்காவை சுற்றி இருக்க டீம் இருக்குல்ல, அவங்கள வந்து கண்டிப்பாக ஆப்போசிட் பண்ணுறதுனால நம்மளை வச்சு அவங்கள செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால பார்வதி அக்காவை மறுபடியும் கூப்பிடுவோம் அப்படின்ட்டு வியானா வந்து பயங்கரமாக அட்வைஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் சுபிக்ஷா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுபிக்ஷா வந்து பிரவீன்ராஜை கூப்பிடலாம், ஓகேவா, பிரவீன்ராஜை கூப்பிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து உண்மையாக இருக்க சொல்லுங்கள், சூப்பர் டீலர்ஸ் வந்து உண்மையாக இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களை வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக காப்பாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து இதை என்ன சொல்லிட்டாங்க, பிரவீன்ராஜ் உண்மையாக இருக்க மாட்டா அப்படின்ட்டு வியானா போடுது. வியானா தான் நிறைய ஐடியா கொடுக்குது. அப்போனா வந்து பார்வதி அக்காவை நம்ம இழுப்போம், மறுபடியும் இழுத்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்வதி அக்கா நம்மளுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க. அதுவும் வந்து அவங்க ஒவ்வொருத்தங்க வீக்னஸையும் வந்து அடிக்கணும்னு தான் நினைப்பாங்க பாருக்கு. ஏன்னா வீக்கெட்டில் அந்த கனி அவங்கள சுற்றி இருக்கவங்க வந்து பார்வதியை பயங்கரமாக வந்து பேசியிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்ட்டு வியானா பேசுது. நான் வாய்ப்புன்னு பார்க்குறேன், என்னடா வியானா ஒன்றும் பேசலன்னு பார்த்தீங்கன்னா, மூளை கண்டென்ட் இனிமேல் அதுதான் இருக்கும் போலுக்க. ஏன்னா சுபிக்ஷா நல்லா சுபிக்ஷாவும் பேசினாங்க, சுபிக்ஷாவும் ஓரளவுக்கு பேசுவாங்க நம்மளுக்கு தெரியும். ஆனால் வியானா வந்து செமையா இந்த அடுத்த வாரம் வந்து எப்படியாவது கண்டென்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கில் வந்து காமெடியாக வந்து நம்ம வாட்டர் மெலனும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்க, சார் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வாட்டர் மெலனு, பாத்தியா என்னோட பெருமையை, அதானம்மா நான் சொன்னேன்லம்மா, எனக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குமா, இதெல்லாம் கம்மிம்மா, இனிமேல் தான்மா என்னோட ஃபேன்ஸே பயங்கரமாக வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஆனால் இனிமேல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பூகம்பம் வெடிக்கணும்னா அது சூப்பர் டீலக்ஸ் மூலம் தான் வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வியானா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னம்னா, அந்த சூப்பர் டீலக்ஸ் டீமில் கமருதீன் இருக்காப்புல, அரோரா இருப்பாங்க, இவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம், இவங்க கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா வியானா சொல்கிறத தான் வந்து கமருதீனும் கானா வினோத்தும் அரோராவும் கேட்குற மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் நிச்சயமாக கண்டென்ட் இருக்குது. அதுவும் முக்கியமாக விஜய் பார்வதியை சுற்றி தான் கண்டென்ட் இருக்குது. ஏன்னா விஜய் பார்வதி வீக்கெண்டில் சனிக்கிழமை எபிசோடில் வந்து பயங்கரமாக அழுதுருப்பாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன், பிக் பாஸுக்கே வரலன்னு சொன்னேன், எல்லாரும் சேர்ந்து என்னை குத்துறாங்க. அதுவும் வந்து விஜய் பார்வதிக்கு என்ன கடுப்பு அப்படின்னம்னா, கனி எந்திரிச்சவொடனே பயங்கர கைத்தட்டல் விழுந்தது இல்லை, நம்மளுக்கு கைத்தட்டல் விளையாட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கைத்தட்டல் பயங்கரமாக விழுது அப்படின்ட்டு செம காண்டில் வந்து இருந்துக்கிறாங்க. அதனால வந்து விஜய் பாரு இந்த வாரம் வந்து கண்டிப்பாக கண்டென்ட் எடுப்பாங்க. அது நீங்கள் சண்டே எபிசோட் முடிஞ்ச உடனே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுல் பிரச்சனை, பவுலில் வந்து வெஜ் பிரியாணியை வந்து சபரி வைக்க போகிறப்பல
நீ என்னடா எனக்கு வைக்கிறது விஜய் பாரு, நீ என்ன எனக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானே எனக்கு போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அந்த பவுலில் வைக்காம வச்சுருவாங்க. வச்சவனே ஏன்னா அப்போதான் வந்து எஃப்ஜே வந்து அந்த பவுலை கழுவி கொடுப்பாப்புல, சபரீஷ் வைக்க போவாப்புல. இவங்க கையால் நம்ம என்ன வச்சு சாப்பிட்றது அப்படின்ட்டு விஜய் பாரு வேகமாக ஓடி போய் வச்சுக்கிட்டாங்க. அவங்க சொல்லவங்களே வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு வந்து வாட்டர் மெலனும் சப்போர்ட் வந்தாங்க. இது ஒரு சண்டையாக போச்சு. ஆனால் பெரிய சண்டையாக வரல. இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து விஜய் பாரு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னும் இவங்களெல்லாம் வச்சு செய்யணும். அதுவும் முக்கியமாக வந்து கனி, கெமி, கேகே அவங்க 2 பேத்தையும், அடுத்து வந்து எஃப்ஜே, பிரவீன் ராஜ், ஆதிரை, இவங்க 5 பேர் மேலே வந்து விஜய் பார்வதி செம காண்டில் இருக்குது. எப்படா சான்ஸ் கிடைக்கும் வச்சு குத்தி விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அது செய்யக்கூடிய ஆள் தான் விஜய் பாரு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரியா? அந்த மாதிரி இருக்கையில நிச்சயமா விஜய் பார்வதி வந்து டீலக்ஸ் ரூமுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் உறுதி. ஆனால் அவங்க போகணும். ஆனால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போனாங்கன்னா கண்டிப்பாக டீலக்ஸ் ரூமோட சேர்ந்துக்கிட்டு இவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த கிச்சன் டீமில் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா வாட்டர் பிரச்சனை இனிமேல் வராதுன்ட்டு பிக் பாஸ் டிவியுமே வந்து முடிவு பண்ணிடுச்சு. ஏன்னா வாட்டரை கொடுத்து பூரா கக்கூசை பூரா நார் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பாத்ரூமை பூரா வந்து ஃபுல்லாக நார் அடிச்சிருக்காங்க. ஒருவேளை குளிக்காமல் அந்த சாட்டர்டே எபிசோடுக்கு முன்னாடி தான் வந்து குளிச்சிருக்காங்க. அதனாலே வந்து இந்த டாஸ்கே வேண்டாம், தண்ணி டாஸ்க்குன்னு சொல்லிட்டு வந்து தண்ணி தீம், அதாவது வாட்டர் தீம் தானே இந்த பிக் பாஸ் தீம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் மிட் நைட்டில் இதாங்க நடந்தது. இதை தவிர மிட் நைட்டில் இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. பிரவீன் ராஜ் என்னதான் வந்து ததபத்தன்னு பயங்கரமாக பேசினாலும் சில ஸ்கில் வந்து பிரவீன் ராஜுக்கு இருக்கு. அதை வந்து நைட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாப்புல. என்ன அப்படின்னா ஒரு ஆக்டிங் ஸ்கில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வியானாவும் சுபிக்ஸாவும் பயங்கரமாக ஆக்ட் பண்ணி காட்டுறாங்க. எப்படி வந்து ஒரு யதார்த்தமான டக்குன்னு ஒரு வீட்டில் நடக்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா எப்படி ஆக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மெயினாக வந்து பிரவீன் ராஜ் மட்டும் காரணம் இல்லை, சபரீஷும் நல்லா சப்போர்ட் பண்ணாப்புல, நம்ம விக்கல் அவரோட டேலண்ட்டையும் கொஞ்சம் கொடுத்தாப்புல. அது கொஞ்சம் மிட் நைட்டில் நல்லா இருந்தது. இதை தவிர இவ்வளோதான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பிரவீன் ராஜ், அதாவது இந்த டீலக்ஸ் டீம் வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்கல, பிரவீன் ராஜ் கூட வந்தனால அந்த பேச்சை அதோடு நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் பிளான் தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த வாரம் வந்து ஏன்னா போன வாரமே சுபிக்ஸை நல்லா இனிஷியேட் பண்ணாங்க. ஆனால் இது வந்து எங்கே தப்பாக போயிருமோ, எமோஷனாக போயிருமோ, வேற மாதிரி வந்து இதை கொண்டு போயிருவாங்களோ அப்படின்ட்டு அந்த பொண்ணும் பயந்துருச்சு. ஆனால் விஜய் சேதுபதி கரெக்டாக சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்திருக்கிறது விளையாடுறதுக்கு தான், இங்கே என்ன செஞ்சாலும் அது விளையாட்டு தான். சரியா? பர்சனல் அட்டாக்கை தவிர நீ என்ன செஞ்சாலும் அது விளையாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே இதை ஒரு ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்கிட்டு கேமை சூப்பராக விளையாடுவாங்க தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இந்த சூப்பர் டீலக்ஸ் டீம் கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு சூப்பர் டீலக்ஸுக்கு ஒரு ஆள் போய் ஆகணும். ஏன்னா சூப்பர் டீலக்ஸுக்கு வந்து மொத்தம் 7 பேர் இருந்தாங்க, இப்போ 6 பேர் தான் இருக்காங்க. அதனால சூப்பர் டீலக்ஸுக்கு ஒரு ஆள் வந்து போய் தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். முக்கியமாக வியானா வந்து இந்த வாரம் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டட் சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க பேச்சு அந்த இதில் அப்படி தான் இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு மட்டும் விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.